டாக்டர் தெரியுமா? வா போயிட்டு அடுத்தது யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே வர சொன்னார். சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த வழக்கில் நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் சாரி சார், எமோஷனல் ஆயிட்டார். விக்ரம், எமோஷனல் ஆகாதீங்க. நாங்க டேபிள் எடுத்து வந்து அந்த பக்கம் சொல்லுங்க சார். ஒண்ணு நீங்க திரும்பி நில்லுங்க. எங்க எது பேசுறாலும் இப்படி காட்டினா நாங்க என்ன இது செட்டு மாத்த சொல்றீங்களா? இருக்காங்க. ஆனா அவருக்கு அதிகபட்சமான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய சில விஷயங்களுக்கான ரசிக்கிற கூடிய ஒரு ஃபேன்ஸ். இதுக்கே உங்களுக்கு என்ன பண்ணனும்? வாயில கிருஷ்ணால ஊத்தணும். கொஞ்சோண்டு குடிமா. அதே மாதிரி எனக்கு எதையாச்சும் உடைச்சிட்டீனா சும்மா என்னப்பா நர வச்சிருந்தே. ஆமா, நீ ஒரு 37 வாரமா வச்சிருக்கதா கேட்டனா? 37 வாரமா? சும்மா ஏதாவது சொல்லுவேன். வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு பாங்க. போலறாதடா. இந்த வக்கீல் மட்டும் தயவு செய்து நீ இருந்துறாத. 3 ஹவர்ல முடிகிற எபிசோடு 7 ஹவர் ஆகி விட்டுருவேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நீங்க வாங்க விக்ரம், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் போகல. அது கூப்பிட்டு அவர் அந்த அடி அடிச்சாரு சார். காரணம் எதிர்க்கட்சி தான் சார். அவர் பரோட்டா பார்சல் கட்டின மாதிரி இருக்குதுமா அவர் காது. என்ன ஆச்சு அவருக்கு சார்? அம்ருதீனும் பார்வதியும் செய்த தவறுக்கு போட்டியாளர்கள் பாலையும் டீ தூளையும் முட்டையும் பறித்த பிக் பாஸ் மீது வழக்கு தொடர்கிறேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, நான் ரொம்ப டீ அடிட்டு காஃபி அடிட்டு சாப்பாடு ஒரு வேளை இருந்தா கூட போதும். காலையில வந்து நான் டீ குடிச்சு தான் ஆகும். அதனால இவங்களுக்கு ஒரு வாரம் கொடுக்கறது வெட்டியா 2 வாரம் கொடுத்தா எனக்கு நான் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வராருப்பா அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சரியான அடிக்குது. வீட்டுக்கு போனாங்க குழந்தை எடுக்க போகுது. இந்த வாரம் துணி வராது. நம்ம ஏன் இவகிட்ட பெருசா வச்சுக்கணும்? நீ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசா பேசிட்டு இருக்கேன். ஏது வெளியே அப்படிக்கா போங்க. உங்க பர்சனல் யாரு கேட்டா? வழி விட்டு பார்த்தா நான் யார் கேட்க போறேன்? இருக்குதுங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. காலையில ஒரு வேளை மாத்திரை குத்தம், மத்தியானம் கழிச்சு ஓரளவுக்கு இப்போ தெளிவாகுது. இப்ப தெளிவா இருக்கவோ ஓரளவுக்கு பேசுது. நாளைக்கு உங்களால பேசவோ முடியாது. காலையில என்ன மைண்ட்ல வரன்னு தெரியாது. பாட்டு போட்ட உடனே இப்படி வந்துடும். இவர் வன்மத்தை கொட்டதுக்கு வியானான்னு சொல்லுவாரு. அது வந்து குமாஸ்தா இல்ல, அது வந்து டவாலி. வானதி மேடம் அவர்களும் ஜஸ்டிஸ் பூபதி சார் அவர்களும் இந்த வழக்குக்கு நீதி வழங்குவார். அமைதி. எனக்கும் ஆசைதான் கலையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். கலை என்கரேஜ் பண்ண முடியாது. போட்ட தீபாவளி சுடிதார் போட்டா பொங்கல் புதுசா இருக்கு. ஆமா, நீ ஆடினே போயிட்டு கேமரா உள்ள போந்துக்க போறீங்க. வித்யாபதி கோட்ல இருக்கீங்க. வித்யாபதி மிஸ்டர் வித்யாபதி கோட்ல தான் இருக்காரு. போட்டு கருப்பு கலர் கோட்ல தான் இருக்காரு. ஜிப்பாவை போட்டுக்கிறாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நீ அழுகாத. எதுக்கு அழுகுறடி? அவன் ஆஸ்கார் அவார்டு கூட ஜம்ப்